இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மோக்கி ஃப்ளேவர்ட் ஃப்ரைட் ரைஸ் கேரண்டி. அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம கொஞ்சம் சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸு ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் கோஸும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா க்ரன்ச்சியாக அப்படியே இருக்கணுங்க. அதில் உப்பு போட்டுறாதீங்க. இப்போ ரைஸில் உப்பு போட்டு நான் பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட இந்த காய்கறிகளையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க அந்த ட்ரிக்கு. இந்த எண்ணெயை நல்லா ஸ்மோக் ஃப்ளேவர் வர அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சு அதை நம்ம ஃப்ரைட் ரைஸில் கூட்டிட்டோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வர கடாயோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்துடும். இப்போ கார்னிஷுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டு பண்ணால் இது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதுலேயே நம்ம எக்கை ஊற்றி கலந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி அதோட இந்த ஃப்ரைட் ரைஸை ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போ மணக்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி கடாய் ஃப்ளேவரோட சாப்பிட்லாமா?